Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் சாலையின் வலதுபுறம் அதிவேகமாக வந்த பேருந்து எதிரே வந்த பைக் மீது மோதியது. இதில் பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த சிறுவன் பேருந்தின் முன்சக்கரத்தில் சிக்கி சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் சுபா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையிலிருந்து தற்போது சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. குத்தாலம் பகுதி தேரடி என்ற இடத்துல உள்ள வளைவில் அடிக்கடி சாலை விபத்து நேரிடுவதாக அப்பகுதி பொதுமக்களோட கோரிக்கையை ஏற்று அங்கு வேகத்தடை அமைக்கப்பட்டது. இந்த சாலை விரிவாக்க பணிக்காக காரணமாக அந்த வேகத்தடையிலிருந்து தற்போது அகற்றப்பட்டுள்ளது. சாலை பணிகள் நிறைவுற்றதாலும் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் வேகமாக சாலையை கடந்து செல்கின்றனர். மீண்டும் அங்க வேகத்தடை வைக்க பொதுமக்கள் கோரிக்கை எடுத்து வராங்க. இந்நிலையில நேற்று அவ்வழியாக குத்தாலம் தாலுகா அரையாபுரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் தமிழரசன் என்ற 15 வயது சிறுவனை அழைத்து கொண்டு இருசக்கர வாகனத்தை குத்தாலம் நோக்கி சென்றார். அப்போது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி அதிவேகமாக அரசு பேருந்து ஒன்று அந்த தேரடி என்ற பகுதியில சாலையில் வலதுபுறம் பேருந்து வளைத்து பேருந்து ஓட்டுநர் கடக்க முயற்சித்த போது சுரேஷ் ஓட்டி வந்த வாகனம் சாலையில நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதுல சிறுவன் தமிழரசன் பேருந்தின் முன் சக்கரத்துல சிக்கி சிறிது தூரம் சாலையிலே ஈடு செல்லப்பட்டார். அப்போது அவருடைய 2 கால்கள் சிராய்ப்பு ஏற்பட்டு படுகாயமடைந்து மயிலாடுதுறை உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளாரு. மேலும் வாகனத்தை ஓட்டி வந்த சுரேஷுக்கு காலில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள் வைரலா பரவியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற அடிக்கடி அந்த பகுதியில் சாலை விபத்து ஏற்படுவதாகவும் பெரிய அளவில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே அப்பகுதியில் மீண்டும் வேகத்தடை அமைச்சர வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை எடுத்து வராங்க. மேலும் இந்த சாலை விபத்து குறித்து குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வராங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.